ஏன் எல்லாம் யோசிச்சு கைத்தட்டின மாதிரி இருக்கு? இல்லையே, சந்தேகமா இருக்கே உங்க மேலலாம். அவ்வளோ என்ன பண்றது, இன்னைக்கு கொஞ்சம் அவசரம் அப்படிங்கிறதுனால மேக்கப் போடாம வந்துட்டேன். இல்லைன்னா நல்லா அழகா வந்திருக்கலாம். அந்த அம்மாலாம் சொல்லுது மேக்கப் போடாமலே எவ்வளோ போய் சொல்றா பாரு. எங்க எல்லாரும் ஒரு முறை நல்ல கைத்தட்டல் கொடுங்க. முதல்வர் அவருடைய ஒரு பிறந்த நாள் விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக, ரொம்ப சந்தோஷம். நாங்க வர்றதுக்கு முன்னாடியே கூட்டம் அந்த எண்டு வரைக்கும் எல்லாம் அமர்ந்து எங்களை வரவேற்ற விதம் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அரசியல் கூட்டங்களில் அமைதியாக உரையாற்றும் ஒரு தலைமை இருக்கிறது. கூட்டத்தின் முன் நிற்பவர் அல்ல நம் முதல்வர், கூட்டத்தோடு நடப்பவர். கட்டளைகளால் அல்ல, கவனத்தால் வழிகாட்டுபவர். சொற்களில் எளிமை, செயல்களில் நேர்மை. அதனால்தான் மக்களின் நம்பிக்கை தினமும் புதிதாகிறது. சிறந்த தலைவர் என்பது சொல் அல்ல, செயல். உங்களை மக்கள் படையே பின்தொடர்வதற்கு காரணம் அந்த நடை நம்பிக்கை தருகிறது. அன்றும் இன்றும் என்றும் உங்கள் மீது எங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தொண்டனுக்காக உழைத்தவர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள், தொண்டனாகவே உயர்ந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்த கைத்தட்டெல்லாம் பத்தவே பத்தது. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா தொலைபேசியில அன்பு அண்ணன் எம்டிஆர் நாகராஜன் அவர்கள் கரெக்டா என்னை அண்ணா வந்துடணும்டா, அண்ணா வணக்கம், வந்துடணும், நிகழ்ச்சி பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வரவேற்றாங்க. எனக்கு ஒரு 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 பெண்ணை நிர்ணயிச்சாங்க, மரியாதைக்குரிய டாக்டர் பூர்ணிமா அவர்கள். ரொம்ப சந்தோஷம் சகோதரி, உங்களை இன்னைக்கு நான் சந்திச்சது ரொம்ப அழகா இருந்தது. பழகிய சிறியது நேரத்திலேயே நீங்க ரொம்ப அழகான அன்பு நிறைய கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். மேடையில இருக்கக்கூடிய நான் கரெக்டா நான் பேசும்போது அண்ணன் வந்தாங்க. பிரசன்ன அண்ணா சொன்னாங்க, உன் பேச்ச கேட்கதாண்டா தங்க, அதுக்கு அண்ணன் நீங்க வீட்லயே கூட இருந்திருக்கலான்னு, நான் பேசி கூட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருப்பேனே. நான் அண்ணன் பேசுறதெல்லாம் நாங்க பார்த்து அப்பா என்னடா இப்படி நெருப்பு பறக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேடையில எங்களை இப்ப நான்லாம் பேசி அவங்க பேச்செல்லாம் பார்த்து வளர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. மரியாதைக்குரிய திரு சண்முக வடிவேல் ஐயா, மரியாதைக்குரிய புலவர் ராமலிங்கம் ஐயா, நான் எப்பவுமே மேடையில பேச ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரே ஒரு மனுஷன் தாங்க பாராட்டிக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்ணாலும் நல்லா இருக்குடா அப்பா, நான் இன்னும் பேசல, நீ பேசாம நல்லா தாண்டா இருக்கு. அது பாராட்டுதல்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே, அது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு ஈஸியா மனுஷனை பாராட்டிட மாட்டான். நான்லாம் வெக்ஸ் ஆகி யாரையாவது வெறுப்பேத்தணும்னு ஸ்டேட்டஸ் வைப்பேன். நான் யாரை வெறுப்பேத்தணும்னு ஸ்டேட்டஸ் வைப்பேனோ அவன் தான் அந்த ஸ்டேட்டஸை ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுவான். யாரா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அதிகமா வேலை செய்யலைன்னா அமெரிக்காக்காரன் நொந்து போயிருவான். புதுசு எல்லாம் கதுக்காவது ஒண்ணு கண்டுபிடிக்கலன்னா ஜப்பான்காரன் நொந்து போயிருவான். நாம நல்லா இருந்தா நம்ம சொந்தக்காரன் வந்து போயிருவான். எப்படி நல்லா இருக்கு, எப்படி டெய்லி நிகழ்ச்சி போகுது இது. அது எங்களை சுத்தி ஒரு கூட்டம்லாம் இருக்கும். ஆனா நான் எல்லா மேடைகள்லையும் பார்த்துட்டேன். எங்க அப்பா லியோனி அப்பா எந்த மேடை ஏறினாலும் நீ நல்லா வருவ, நீ நல்லா பேசுற, இந்த மேடையை நல்லா பயன்படுத்திக்கோன்னு ஒவ்வொரு முறையும் ஒரு பேச்சாளர்களை ஊக்கப்படுத்துகிற அந்த மனசுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிப்பா. இன்றைக்கு ஒரு நல்ல கூட்டம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்னை பொறுத்த வரையில் பள்ளிகளாக இருக்கட்டும், அப்பா பேசின ஐயா பேசின மாதிரிதான், கல்வியா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே இன்னைக்கு நம்ம உயர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு முதல்வர் அவர்கள் கொடுத்த திட்டம் எத்தனையோ இருக்குங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு வல்லல. மரியாதைக்குரிய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் மதிய உணவு திட்டமா இருக்கட்டும், மரியாதைக்குரிய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை சத்தான உணவு திட்டமாக கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் பிள்ளைங்க காலையில சாப்பிடாம போக கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்கல்ல. இது ஆண்களை விட பெண்கள் எங்களுக்கு தான் சௌரியமா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், நீங்களே 8 மணி வரைக்கும் தூங்குவீங்க. இந்த உட்கார்ந்துருக்கு பாரு என் ஜல்லா குட்டி, எல்லா பெண்களுக்கும் அதிகபட்சம் அண்ணே வாழ்க்கையில கஷ்டம் என்ன தெரியுமா நாகராஜன், என்னைய பாக்குறதா? அவர் ஒரு முடிவுல இருக்காரு, பேசி தோலமா. வாழ்க்கையில பெரிய கஷ்டம் இந்த மேடை போடுறதானே.
இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதான, இல்ல உங்களை கூப்பிடுறதான, இந்த கேமராமேன் வேலை தம்பிங்க வேலையான? உலகத்திலேயே பெரிய கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? இந்த இவர் மாதிரி நடந்து போறதா? அந்த மனுஷனுக்கு நான் யாருன்னே தெரியாது. இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை என்ன தெரியுமாடா தம்பி? நாம பெத்தத காலையில எழுப்புறது. எல்லார் வீட்லயும் இந்த டயலாக் வரும். எந்திரிடா அம்மா, 5 மினிட்ஸ்மா. அந்த 5 மினிட்ஸே கதரும். எந்திரிச்சு தொலை, 5 நிமிஷம் ஆயிருச்சுன்னு நமக்கு வெறுப்பா இருக்கும். பக்கத்துல அந்த 5 மினிட்ஸ் பெத்தது அரை மணி நேரமா தூங்கிட்டு இருக்கும். நீயும் எந்திரிக்க மாட்டோம், அதுவும் எந்திரிக்க மாட்டேங்க. ரெண்டையும் எழுப்பி கஷ்டப்பட்டு காலையில அவனை குளிக்க வச்சு, ட்ரெஸ் மாட்டி, ஷூவை போட்டு, டைய போட்டு, எல்லாம் போட்டு கிளப்பி அவ்வளவு வேலையும் நம்ம தான் பார்ப்போம். வாசல்ல கொண்டு போய் வேன் வருங்க, அப்படியே வேர்க்க விறுவிறுக்க அம்மா தூக்கிட்டு போய் அந்த வேன்ல ஏத்து மாதிரி எல்லா பிள்ளையும், நான் பெத்ததும் சேர்த்துதான் சொல்றேன், எல்லா பிள்ளையும் ஒரு வார்த்தை சொல்லும். என்ன வார்த்தை? கரெக்டா சொல்றவங்களுக்கு நாகராஜ அண்ணே 10 பவுன் வைக்கக்கூடிய டப்பா கொடுப்பாரு. இப்பெல்லாம் புருஷனே பொண்டாட்டிய தங்கம்னு கொஞ்சம் மாட்டாங்க. 1.5 லட்சம். என் வீட்டுக்கெல்லாம் தெளிவாயிட்டாரு. பித்தல வாழ்க்கை போச்சு. காலையில எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துல அந்த வேன் வரும்போது பிள்ளைய கொண்டு போய் அப்படி விடும்போது அந்த பிள்ளைங்க ஒரு வார்த்தை சொல்லும். என்ன வார்த்தை? என்னது? பாயா? பாத்ரூம் வர மாதிரியே இருக்குமா? ஏன் அதெல்லாம் உனக்கு முதல்ல வராதா? காலையில எந்திரிச்சு இவங்களை கிளப்புறதே ஒரு பெரும் பாடுங்க. இதுல சாப்பாடு செய்யறது ஒண்ணு இருக்கு பாருங்க, அது அதை விட கொடுமை. காலையில எந்திரிச்சு இதுங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பெண்களுக்கு சமைக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அது டக்கு புக்குன்னு போட்டு சமைச்சிருவோம். திங்கிறவங்க தானே கஷ்டப்படணும், நாம ஏன் கஷ்டப்படணும்? சமைக்கிறத ஒரு பெரிய கஷ்டம். என்ன தெரியுமா? என்ன சாப்பிடுறது என்ன சமைக்கிறதுன்னு டிசைட் பண்றது ஒரு கஷ்டம். இதுல ஏன் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல எல்லாம் மேடம் டெய்லி ஒரு மெசேஜ் வருது மேடம், சத்தியமா வருது மேடம். நாளைக்கு என்ன லஞ்ச் கொடுக்கணும்னு, நாளைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். நான் எங்க ஸ்கூல்ல சத்துணவு வளர்ந்தாலும் அன்னைக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் வருது, இன்னைக்கு ஆரஞ்சு கலர் ஃபுட்டு கொடுத்து விடணும். நான் யோசிக்கிறேன், ஆரஞ்சு கலர்ல என்னடா சாப்பாடு இருக்கு? எங்க மாமியார் சும்மா சொல்லக்கூடாது, கிறுக்கா இருந்தாலும் ஐடியா நல்லா கொடுக்கும். கேரட்டை அரைச்சு கலந்து விட்டுருந்துச்சு. ஸ்கூல்ல இருந்து எனக்கு போன் வருது, முட்டை வைக்க மறந்துட்டீங்க மேடம், நீங்களே அவிச்சு கொடுங்க மேடம். ஏன் மேடம் என்ன கொல்றீங்க? நாங்கெல்லாம் இப்படியா சார்? இப்ப நம்மளாம் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் நேர்மையா கேட்கிறேன், யாரெல்லாம் அரசு பள்ளியில படிச்சீங்க? கை தூக்குங்க. ஆஹா, மேடையில பார்ப்போம். எல்லாருமே அரசு பள்ளி தான். நான்லாம் அரசு பள்ளிங்க, சுதந்திரமா படிச்சேன். வாழ்க்கையில படிக்கிறதுங்கிறது சந்தோஷமா இருக்கிறது அரசு பள்ளியில மட்டும்தான். அவ்வளவு ஜாலியா இருக்கும். அதுல நான்லாம் கடைசி பெஞ்சு, அது அதை விட சந்தோஷம் இல்லையா? முதல் பெஞ்சுக்கும் கடைசி பெஞ்சுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. முதல் பெஞ்சு டீச்சர் சொல்ற ஜோக்க கேட்டு சிரிக்கும், கடைசி பெஞ்சு டீச்சரையே ஜோக்கா நினைச்சு சிரிச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்களுக்கு. அதுல இந்த நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது நிஜமா இன்னைக்கு வைத்தறிச்சலா இருக்குங்க. அன்னைக்கெல்லாம் எப்படி கொண்டு போய் நம்மள பள்ளிக்கூடத்துல விட்டாங்க? படிச்சா போதும். கொண்டு போய் உள்ள பள்ளிக்கூடத்துல விடும்போது அப்பா எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. எங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு டீச்சரை பார்த்து. எங்க அப்பா மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் சொல்லியிருப்பாரு, எல்லா அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. மனப்பாட பகுதி மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சிருவாங்க. என் பிள்ளைய எவ்வளவு வேணாலும் போட்டு அடிங்க. அந்த வாரம் அந்த அம்மா எப்படி சிரிக்குதுன்னு. என் பிள்ளைய எவ்வளவு வேணாலும் அடிங்க, நான் கேட்க மாட்டேன். கேட்டுட்டாலும். ஆனா என் பிள்ளை எப்படியாவது படிக்கணும். இதெல்லாம் எப்ப சொன்னாங்கன்னா, அப்ப உள்ள போய் காதத்தோடு மூக்கத்தோடு 42 கேள்வி கேட்டு நம்மள பள்ளிக்கூடத்துல சேர்த்து கொண்டு கொலை அறுத்து அவ்வளவு பயத்துல படிச்சோம். இதெல்லாம் எப்ப? அப்ப. இப்ப அப்பாதான் அழுதுகிட்டு ஸ்கூலுக்கு போறாரு. பைய பேக மாட்டிட்டு ஜாலியா சிரிச்சுட்டே வர்றான். வாப்பா லேட் ஆயிருச்சு பள்ளிக்கூடத்துக்கு. அப்பா சொல்றாரு, பாத்துடா டீச்சரை ஒண்ணும் பண்ணிராதடா. அதுக்கு இவன் அது டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என் லைன்ல எல்லாம் கிராஸ் பண்ணா என் வேலையை காட்டி போடுவேன். இவங்க 2 பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க, ரமேஷ் ஹோம்வொர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களா? நம்ம அடிச்சாதான் மிஸ் ஜெயில போட்டுருவாங்களேடா. இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அந்த சின்ன சின்ன விஷயம் பள்ளிக்கூடத்துல மிஸ் ஆகுதுங்க. நாங்க படிக்கும் போதெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். அது பேரண்ட்ஸ் மீட்டிங்கே கிடையாது, எங்களை கொல்றதுக்கான மீட்டிங். அது அப்பா வரும்போதே பெரம்போட வருவார். இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது, பையன் ஜாலியா இருக்கா சார். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா போயிட்டார் ஸ்கூலுக்கு, சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான், பெரிய டாக்டரா வருவான். எப்படி சார்? என்ன எழுதுறான்னு ஒண்ணுமே புரியல. நான் லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்கேன் உன் பிள்ளை எழுதுறது. அதுலயும் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ கலெக்டர் ஆனா என்ன பண்ணுவ, நீ டாக்டர் ஆனா என்ன பண்ணுவ, நீ முதல்வர் ஆனா என்ன பண்ணுவ, நீ கூடி, இந்த மாதிரி ஒன்னொன்னா கேட்பாங்க.
ஒரு பையன் கேட்டிருக்காங்க, எல்லா பையன் கேட்டிருக்காங்க, குடியரசுத் தலைவரானா என்னடா அவன், உட்காந்து எழுதுங்கடா, மாங்கு 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 மாங்குன்னு எழுதியிருக்காங்க சார். அதுல ஒருத்தெல்லாம் அடிஷனல் பேப்பர் வாங்கி எழுதியிருக்கான், குடியரசுத் தலைவரானா இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன். ஒருத்தன் மட்டும் எழுதாமலேயே உட்கார்ந்துருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டிருக்காரு, குமார் எழுது. எழுத மாட்டேன் சார். குடியரசுத் தலைவரானா என்ன பண்ணுவேன், எழுது. நான் குடியரசுத் தலைவரானா நான் ஏன் சார் எழுதணும், என் பிஏ தான் சார் எழுதுவான் இருக்கான். யாரு இவனுக்கு ஒரு பிஏ. ஏன் பசங்க என்னதான் சேட்டை பண்ணாலும் அழகுங்க. ஆனால் இன்றைக்கு ஓரளவுக்கு பொருளாதார வசதி இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. ஆனால் காலை உணவு, மதிய உணவுங்கிறது யாருக்கெல்லாம் மிகப்பெரிய பயன் தரும் தெரியுமா? அடுத்த கூலி வேலைக்கு போனாதான் நம்ம வீட்டிலேயே அடுப்பெரியுங்கிற நிலைமை வரக்கூடிய அத்துணை தாய்மார்களுக்கும் அந்த காலை உணவு, மதிய உணவு என்பது மிகப்பெரிய திட்டம். அந்த பிஞ்சு குழந்தைய பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வேலைக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிற தாய்மார்கள் கூட 2 வேளை நம்ம புள்ள சாப்பிட்டுருது, அந்த சாப்பாட்டுக்காகவாவது அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அந்த பள்ளிக்கூடத்துல அதுக்காகவாவது அது படிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. இவர்களுக்கு முதல்வர் அவர்கள் கொடுத்த திட்டம் மிகப்பெரிய திட்டங்க. சாப்பாட்டுக்கு சாப்பாடு ஆச்சு, படிப்புக்கு படிப்பும் ஆச்சு. இந்த சமுதாயத்தை பட்டினி இல்லாத சமுதாயமாக, கல்வி இல்லாத சமுதாயமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வர்றாங்கன்னா இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் பெற்றோர்களுக்கு வேற என்னங்க வேணும்? எவ்வளவு பெரிய விஷயம். அதை விட கூடுதல் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தாய் தந்தை இல்லாத 50,000 குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் ஒதுக்கி உங்களுக்கு தாயும் நானே தகப்பனும் நானே என்று முதல்வர் அவர்கள் நிக்கிறாங்கல்ல, அது பெரிய விஷயம் இல்லையாங்க? அதுல இன்னைக்கு நிறைய பெண்கள், நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப நம்புறதுங்க, எந்த தேசத்தில் பெண்களை கொண்டாடுகிறார்களோ அங்கு தேவதைகள் வசிக்கிறார்கள் என்று அர்த்தம். எந்த தேசம்லாம் பெண்களை கொண்டாடுதோ அங்க தேவதைகள் இருக்கும். இங்க ஏகப்பட்ட தேவதைகளே இருக்காங்க. எங்க பெண்கள் மட்டும் நல்லா கை தட்டுங்க பாப்போம். பரவாயில்ல இருக்கீங்க. பின்னாடி இருக்கிற அம்மாக்கெல்லாம் இந்த கேமரா அண்ணா மறைக்கிறாங்க, வேற ஒண்ணு கிடையாது. என்னன்னா நம்மள மாதிரி ஆட்களுக்கு, பெண்களுக்கு இங்க எப்பவுமே இப்ப சமீபத்துல அப்பா ஐயா சொன்ன மாதிரி காலையில குட் மார்னிங் மெசேஜ் அப்படி வந்தா சந்தோஷம். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி குட் நியூஸ் மெசேஜ், காலையில எந்திரிச்ச உடனே 5,000 ரூபாய், எவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்ல எல்லாருக்கும்? அது ஒரு பெரிய தொகை தாங்க. இயலாதவர்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தாதான் தெரியும் ஒரு ரூபாய்க்கான மதிப்பு கூட. பெண்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டுங்க. வீட்டுல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கும். அதனால நம்மள மாதிரி பெண்களுக்கு எல்லாம் அதிகபட்ச ஆசை என்ன மேடம்? வர்ற புருஷன். ஒரு போன் வந்திருக்காது, உங்க வீட்டுக்காரம்மா போன் அடிக்குது, வந்து தொடங்குங்க. நம்மள மாதிரி பெண்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற புருஷன் இல்ல வரப்போற புருஷன் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்க மாட்டாரா? ஆனா கிரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மேடைகள்லயும் எங்க வீட்டுக்காரர் நான் பெருமையா தான் பேசுவேன். எந்த மேடையில நான் அவரை திட்டினதே கிடையாது. இப்ப சமீபத்துல அவரை ரொம்ப பெருமைப்படுற விஷயம் ஒண்ணு பண்ணாரு. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. பட் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியாது. இந்த 15 வருஷமா சொன்னா நம்பணும், என் முகத்தை பார்த்துட்டு தான் சார் சாப்பிடுவார். என் முகத்தை பார்க்கலன்னா அவர் சாப்பிடவே மாட்டார். நானும் கடுப்புல எங்க மாமியார்ட்ட கேட்டேன், காலையில எந்திரிச்சு மத்தியானம் எந்திரிச்சு நைட் எந்திரிச்சு என் முகத்தை பார்த்து சாப்பிடுறாரு, ஏதாவது வியாதி யாருன்னு. எல்லா தப்பும் என் மேல தாண்டி. சின்ன பிள்ளையில இருந்து நிலாவை காமிச்சு சோறுட்டி பழக்கிட்டேன். இதுக்கு நீங்க கை தட்டாமலே இருந்திருக்கலாம். அவர் சொல்றாரு, அம்மாவாசை எம்புடு பேசுது பாரு. வீட்டுல பெண்களுக்கு மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதான் இன்னைக்கு ஆம்பளைங்க பாதி பேர் அது கொடுக்கறதே கிடையாது. நான் உண்மையிலே போய் சொல்ல மாட்டேன். எங்க வீட்டுக்காரர் சமீபமா 1 மாசமா அந்த போன்ல யாருக்கும் மெசேஜ் அனுப்புற மாதிரி நைட் நோட்டிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒரு சின்ன டவுட், ஒருவேளை வேற யார்ட்டையாவது பேசுறாரோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்து நானே என் செல்லுல இன்னொரு சிம்ம போட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், ஹாய் அப்படின்னு போட்டேன். நான் அனுப்பிச்சா அடுத்த வாரம் தான் ரிப்ளை பண்ணுவாரு. ஆனா வேற ஒரு சிம்ல இருந்து போட்டோன்னா உடனே ஹாய்ன்னு அனுப்பிச்சிட்டாரு. நான் முடிவு பண்ணிட்டேன், எங்க அப்பா அம்மா மாமே சொந்தம் ஜோலி எல்லாம் கூப்பிட்டுலாம், இன்னைக்கு பாய முடிச்சிருவோம். இருந்தாலும் ஒரு சின்ன டவுட், சரி இன்னொரு கேள்வி கேட்போம் அப்படின்னு, ஆர் யூ மேரிடுன்னு கேட்டேன். எஸ். எனக்கு உண்மையிலே மனசு பதறிடுச்சுங்க. இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டேன். இப்பேற்பட்ட புருஷனை போய் நம்ம சந்தேகப்பட்டோமே, ஆர் யூ மேரிடுன்னு பிள்ளை ஒத்துக்குச்சே அப்படின்னு நம்ம வாய் சும்மா இருக்காம அடுத்த வார்த்தை கேட்டேன், வேர் இஸ் யுவர் வைஃப்ன்னு போட்டான். பாரு ஒரு பதில், ஷீ இஸ் டெத்ன்னு போட்டான். அதுக்கு நான் செதுருக்கலாம்.
வீட்டுல 1008 பிரச்சனை இருக்குங்க. நம்மளால இன்னைக்கு பாதி விஷயத்தை சமாளிக்கவே முடியல. ஆனால் இன்னைக்கு பெண்கள் இந்த மாத வருமானம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தாண்டி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை. இப்ப அரசு வேலையில் இருந்தா பிரசவமாகும் போது அது 6 மாதத்திலிருந்து 1 வருடமாக அவங்களுடைய விடுமுறை நீட்டிப்பு. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாண்ணே? பெண்களுக்கு தானங்க பெண்களுடைய வழி தெரியும். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு பெண்களுடைய வழிகள் தெரிஞ்சதுனாலதான் எல்லா வகையிலையுமே பெண்களுக்கு இன்னைக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு. படிப்புக்கு படிப்பு, என்ன வேணாலும் படிங்க. மாதம் படிக்கிற குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் பொண்ணுகளுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கமே. பசங்க வருத்தப்பட்ட அடுத்த நிமிஷம் தமிழ் புதவன் திட்டம் வாங்கிக்கங்கடா, நீங்களும் படிங்கடா, படிச்சா போதும்டா எப்படியாதுன்னு பசங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு பெண்கள் என்ன வேலைக்கு போனாலும் பிரசவமானா நீங்க 1 வருடம் அப்பா வீட்டுல தாராளமா இருக்கிற மாதிரி நீங்க உங்க வீட்டுல இருக்கலாம்னு ஒரு அழகான விஷயத்தை கொடுத்தாங்கல்ல. இதை விட சந்தோஷம் வேற என்னங்க இருக்கு? ஏகப்பட்ட திட்டம் இருக்குங்க. முதல்வர் அவர்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள், முக்கியமாக இன்றைக்கு இளைஞர்கள் மனசுல ஒரு விஷயத்தை பதிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டங்க. அதனாலதான் வீட்டுல சொல்லுவாங்க, என்னதான் ஆசிரியர்கள் இருந்தாலும் வீட்டுல ஒழுக்கத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும், பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும். அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் டெய்லி பென்சில் திருடிட்டே இருந்திருக்கான் ஸ்கூல்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. கடுப்பாயிட்டார் வாத்தியார், போய் உங்க அப்பா கூப்பிட்டு வரான்னு இருக்காரு. இவன் விறுவிறுன்னு வந்திருக்கான், அப்பா உன்னை ஸ்கூல்ல கூப்பிடுறாங்கப்பா, விறுவிறுன்னு வந்திருக்காரு. என்ன சார் புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? பென்சில் திருடிக்கிட்டே இருக்கான். என்ன சார் புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? அவர் டென்ஷன் ஆகி சப்பு 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 சப்புன்னு அரைஞ்சிருக்காரு. திருடுவியா 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 திருடுவியான்னு செம்ம அடி அடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், அதான் அப்பா ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வர்றல்ல, நீ எதுக்கு என்ன? இவனும் திருட்டு பயாவே இருந்திருக்காங்க. ஒழுக்கம் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நாம சரியா இருக்கணுங்க. இன்றைக்கு நம்முடைய முதல்வர்கள் படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இங்க நிறைய சுத்தி இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க மனசுல எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்து விதைச்சுக்கிட்டு இருக்காரு, நீ உன்னை நம்பி வாழ்க்கையில ஜெயிக்கணும், அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்னு. நான் சமீபத்துல படிச்ச ஒரு விஷயங்க, ஒரு பையன் அரசு பள்ளி மாணவன், காலையில 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப ஏழ்மையின் உச்சத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தை டெய்லி காலையில ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டா அந்த ஸ்கூல் வழியா போகும்போது ஒரு விலை உயர்ந்த கார் ஒண்ணு அவனை கிராஸ் பண்ணும். அந்த காருக்கு முன்னாடி இப்படி கை நீட்டுவான். இதுக்கு பேர் லிப்ட். நம்ம ஊர்ல இப்படி காட்டுவோம்ல, இந்த லிப்ட். அப்படி லிப்ட் கேட்பான், அந்த கார் நிக்காது போயிடும். திரும்ப மறுநாள் வருவான், அதே மாதிரி இப்படி கை நீட்டுவான், அந்த கார் நிக்காது போயிடும். திரும்ப மறுநாள் வருவான், அப்படி கை நீட்டுவான், நிக்காது போயிடும். அந்த குழந்தை டெய்லி கை நீட்டுறதுக்கு அசரவே இல்லைங்க. அந்த காரும் நிக்கவே இல்லைங்க. அந்த காருக்குள்ள இருந்தவருடைய மனைவிக்கு கோபம் வந்துருச்சு, ஏதாவது அறிவு இருக்கா? இதோ அப்படி ஏத்தி இப்படி இறக்குனா பள்ளிக்கூடம். அந்த குழந்தை டெய்லி கை காட்டுது, ஏதாவது அறிவு இருக்கா? நிப்பாட்டி இருக்கலாம் இல்லைங்க. அதுக்கு அந்த காருக்குள்ள இருந்த அந்த கார் ஓனர் சொன்னாராம், இதே பள்ளிக்கூடத்துலதான் நானும் படிச்சேன், எனக்கு தெரிஞ்சு இவனை விட வறுமையில நான் இருந்தேன். இதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதெல்லாம் 2 வீலரு காரு ஏதாவது போகும்போதெல்லாம் நானும் கை நீட்டி இருக்கேன், ஒருத்தன் கூட எனக்கு நின்று கூட்டிட்டு போனதே இல்லை. அப்ப என் மனசுல ஒரு வைராக்கியத்தை வச்சேன், இதை விட விலை உயர்ந்த காரை வாங்கி இந்த ரோட்ல நானும் பயணிக்கணும்னு ஒரு பெரிய விஷயத்தை என் மனசுல வச்சேன். இன்றைக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்காதது நான் லிப்ட் கிடையாது, என்னை போல அவனும் மிகப்பெரிய உயரத்துல வரணுங்கிற ஒரு விதையை அந்த மனசுல விதைச்சிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாருன்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனுக்கா இருக்கட்டும், கல்லூரியில படிக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை ஆழமா விதைக்கிறாரு. எப்படியாவது படிச்சிரு, எப்படியாவது நீ உயரத்துக்கு வந்துரு. இந்த உலகத்துல படிப்பு மட்டும்தான் உன்னுடைய தன்மானத்தை உயர்த்தும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரொம்ப அழகா கொண்டு வரு. அதே மாதிரி தாங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், நம்ம நிறைய பேர் ஆம்பளைங்க சொல்லுவாங்கல்ல, சும்மா இருக்க வீட்டுல, நான்லாம் எனக்குலாம் டென்ஷன் ஆகும், நாங்க எங்க சார் சும்மா இருக்கோம், காலையில இருந்து இதுங்களுக்கு சமைச்சு கொட்டி பிள்ளைகளை பார்த்து குமிச்சு மாமியார் மாமனாரை வேற பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இதெல்லாம்? இவ்வளவு வேலை பார்க்கிற நம்மளும் சும்மா இருக்கன்னு அசால்ட்டா சொல்லிடுறாங்க. என்னை பொறுத்தவரையில் நம்ம யாரும் சும்மாலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு பெண்கள் வேலை தொடங்குவதாக இருக்கட்டும், பெண்கள் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். அதற்கு நம்முடைய அரசாங்கம் உங்கள் கூடவே இருப்போம், அண்ணனாக இருப்போம், அப்பாவாக இருப்போம், எல்லா வகையிலும் நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம்னு சொல்றாங்கல்ல, இதை விட வேற என்னங்க பெரிய விஷயம் வேணும்? அதுல இங்க நிறைய பெண்கள், நான் சும்மா நகைச்சுவைக்காக கேட்கிறேன், இது காமெடிக்கு தான் கேட்பேன், எல்லா மேடையிலையும் சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது. யாரெல்லாம் இந்த மனைவி கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க? ஆண்கள் மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு அண்ணன், 3 4 5 எண்ணிக்கை உயருது. இந்த மாதிரி தூக்கிதான் ஆகணும், இல்லைன்னா நைட்டு வீட்டுல தூக்கிடுவாங்க.
அவ கேக்குறா, உட்கார்ந்துருக்கீங்க. இந்த மனைவி கிடைச்சதுக்கு நன்றி சொன்ன ஆண்கள் மொத்தமே 10. இதுக்கு தூக்காமலே இருந்திருக்கலாம். ஆனா எங்க பெண்கள் அப்படி கிடையாது. என்ன கோபம் வந்தாலும் நாங்க வெளிக்காட்டிக்க மாட்டோம். யாரெல்லாம் 7 ஜென்மம் எடுத்துலங்க, 70 ஜென்மம் எடுத்தாலும் இதே புருஷன் தான் வேணும்னு நினைப்பீங்க? கை தூக்குங்க பாப்போம். மேடம் சார், உங்க வீட்டுல தூக்கல, எங்க நான் பார்த்ததுக்கு அப்புறம் தூக்குனாங்க. அப்பாடா, பந்த வேலை முடிஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கோம், எங்க டீம் இருக்கு. எல்லா பெண்களும் இதாங்க. திரும்பி பாருங்க, எவ்வளவு பெண்கள் கை தூக்கி இருக்காங்க. 7 ஜென்மம் இல்ல. அதெல்லாம் ஒருத்தர் எந்திரிச்சு பாக்குறா, என்ன தெரியுது? ஏற்கனவே கண்ணாடி போட்டுதான் கழுது ஏமாந்து உட்காந்துருக்கோம். ஒண்ணும் தெரியலையா? வேணா அங்க நின்று பாத்துருவாங்க. 7 ஜென்மம் இல்லனே, 70 ஜென்மம் எடுத்தாலும் இதே புருஷன் தான் வேணும்னு நாங்கெல்லாம் நினைப்போம். இதை விட இரிச்சவாயம் எந்த ஜென்மத்துல கிடைக்க போகுது? என்னை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுக்காரெல்லாம் தேங்காய் சட்னி நல்லா இருப்பாரு. கிடைக்குமா அடுத்த ஜென்மத்துல? இந்த தெனாவட்டா பேசிட்டு இருப்பாங்க. உனக்கெல்லாம் என்ன தெரியும், சமைக்க தெரியுமா? நான்லாம் உண்மையிலே சமைக்க உண்மை எனக்கு தெரியாதுங்க. எனக்கு சமையல நான் ரொம்ப எங்க அப்பாலாம், எல்லா பெண்களும் அப்படிதான் அப்பா வீட்டுல ரொம்ப செல்லமா இருப்போம். இன்றைக்கு நம்முடைய அப்பா ஆட்சியிலையும் ரொம்ப செல்லமா இருக்கும். அதுதான் சத்தியமான உண்மை. அப்பாவினுடைய வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களை வேலை பார்க்கவே விட மாட்டாங்க. எல்லா அப்பாக்களுக்கும் பெண்கள்லாம் தேவதை மாதிரி. அதுல எங்க அப்பா என்னை அடுப்படி பக்கமே அனுப்ப மாட்டார். ஏன்னா அந்த அனல் பட்டு பிள்ளை கருத்து போயிரும். அப்படி ஒரு அப்பாங்க எனக்கு கிடைச்ச அப்பாலாம். நான் பிறந்து வெளியில வரும்போது டாக்டர் எங்க அப்பா தான் என்னை தூக்கி கொடுத்துருக்காரு. வாங்கணும்னே கேட்டிருக்காரு, என்னங்க குழந்தைய கேட்டா குழவிக்கல்ல கொடுக்குறீங்க? யோ, இதாயா அவன் மகன் இருக்காங்க. எல்லா அப்பாவும் கட்டி கொடுக்கும் போது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி கட்டி கொடுப்பாங்க. எங்க அப்பாவும் நல்ல வார்த்தை சொல்லி கட்டி கொடுத்தாரு. என் பிள்ளை இருக்கிற இடமே தெரியாதுன்னாரு. கல்யாணம் பண்ணி 2 நாள் கரண்ட் இல்ல, வீட்டுல மொத்த குடும்பம் என்னை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்திருக்கேன் நான்லாம். என்னெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு அந்த பிறந்து கொஞ்ச நாள் இல்லைங்க, அப்பாக்கள் இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்கல்ல. எங்க அப்பா சூப்பர் அப்பா, நல்ல நல்ல கலர்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு, கடைசி கலர் தான் அல்டிமேட் கருப்பு. நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி தெருவா தெரியுவேன். எங்க தெருவில் ஒரு கிளவி இருக்கும், என்னை கூப்பிடும், இங்க வா, உங்க அப்பாவுக்கு தான் அறிவு இல்லை, உனக்குமா அறிவு இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை போடாத, உனக்கு எடுக்கல. நான் மறுநாள் வேற ட்ரெஸ் போட்டு வருவேன். அப்பவும் அந்த கிளவி என்னை கூப்பிடும், இங்க வா, இந்த ட்ரெஸ் போடாத, உனக்கு எடுக்கல. மறுநாள் வருவேன், அந்த கிளவி கூப்பிடும். நான் கேட்பேன், இன்னுமா உன்னை இந்த ஆண்டவன் எடுக்கல, உன்னைய கொலை பண்ணிருவேன் போயிருன்னு. வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தாலும் குறை சொல்லக்கூடிய சமூகத்துல தாங்க நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த போனை பார்த்து சமைக்க கத்துக்கிட்டேங்க. எப்படியாவது சமைச்சு வீட்டுல அசக்திருவோன்னு ஏதாவது ஒரு சாப்பாடு பண்ண எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் சொன்னாரு, இது எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னாரு. ஒரு யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேன், எடு அந்த நம்பர்ன்னாரு. மனுஷன் ரோசக்காரக்கா, எம்புட்டு அடிச்சாலும் வெளியில போக மாட்டாரு. அந்த நம்பரை கொடுத்தேன். போன் பண்ணி கேட்டாரு, உனக்கெல்லாம் அறிவு இல்ல, என்ன லட்சணத்துல சொல்லி கொடுத்த, வாயில வைக்க விலகலன்னாரு. அந்த அம்மா தெளிவா சொன்னுச்சு, சமைச்சு பாருன்னு தான் சொன்னேன், சாப்பிட்டு பாருன்னு சொன்னாடா. ஓ குடும்பம் பண்ண தப்புக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அன்னைக்கெல்லாம் ரசம் வச்சு பேஸ்புக்ல போடுறேன் தங்க, 1000 பேர் லைக் பண்ணிருக்காங்கடா தம்பி. கட்டுற புருஷன் லைக் பண்ணல. நான் போய் கேட்டேன், ஒரு லைக் பண்ணுங்க. 1000 பேர் லைக் பண்ணிருக்கான், லைக் பண்ணுங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அந்த 1000 பேரும் ரசத்தை பார்த்தவிக்க, நான் மட்டும் தான் ரசத்தை ஊத்தி குடிச்சவன், எனக்கு தான் உண்மையான டேஸ்ட் தெரியும். இந்த வீட்டுல அதிகபட்சமா அந்த மட்டன் தட்டி பழகிடுவாங்க. உனக்கு என்ன தெரியும், உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ சும்மா வீட்டுல இருக்கிறவங்க தானே அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் படிப்புல மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல. வெறும் படிப்பு, அதுக்கு காரணம் நம்ம தான், பெற்றோர்கள் தான். நான் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்றேன், நான் என்னுடைய பெண் பிள்ளைக்கும் என்னுடைய ஆண் பிள்ளைக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த சமீபத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் ரொம்ப அழகா மேடையில சொன்னாங்க. படிப்பு எந்த அளவிற்கு முக்கியமோ விளையாட்டும் அந்த அளவிற்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் என் பிள்ளைக்கு ரொம்ப வருஷமாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் படிச்சவன் தான் புத்திசாலி, படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. நம்ம ஊர்ல ஒரு வதந்தின்னு சொல்லுவாங்கல்ல, வதந்தி ஒண்ணு கிளப்பி இருக்கு. என்ன தெரியுமா? சிகப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, படிச்சவன் பொய் பேச மாட்டான். பிச்சு கூட பிச்சு. இப்ப கருப்பா இருக்கனால எங்க போய் ஒளிறது? நான் திரும்பவும் சொல்றேன், வெள்ளைங்கிறது அழகு இல்ல, நிறம். ஆங்கிலம் என்பது அறிவு இல்ல, அது ஒரு மொழி. இது நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. அதனால கலரை வச்சுலாம் நம்ம யாரையும் டிசைட் பண்ணிட முடியாது. இன்னைக்கு நம்ம பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது படிச்சா போதும், எப்படியாவது வேலைக்கு போனா போதும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது இப்ப இந்த 10வது பரீட்சை வரப்போகுதுங்க. 10வது 12வது படிக்கிற பிள்ளை எந்த வீட்டுல இருக்குன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எப்படி தெரியுமா? அந்த தெருவுல எவனுமே போக முடியாது, நம்மளை கொன்றுவாங்க.
பேப்பர் காரையும் கூட சந்தோஷமா கத்த முடியாது. பேப்பர் குறவலை நெரிச்சிருவேன். எப்படி மேடம் கூப்பிடணும்? பேப்பர். பால்காரனுக்கு பால்னு கத்தவே முடியாது. பால் கத்தாத, பால். இவ்வளவும் பண்ணி அந்த 10வது கிளாஸ் 12வது கிளாஸ் படிக்கிறவன் பக்கத்து வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். பசங்களுக்கு விளையாட்டுங்கிற ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரையில் நிறைய தெரியாம இருந்ததுங்க. சமீபத்துல நான் ஒரு காணொளி பார்த்தேன், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. அந்த ஒரு காணொளி ரொம்ப நேரமா என்னை யோசிக்க வச்சுட்டே இருந்தது. இந்த 5 வருடத்தில் தாங்க அதிகபட்சமாக விளையாட்டு துறையில் நம்முடைய பிள்ளைகள் சாதித்தார்கள் என்பது மட்டும்தான் அதிகப்படியான நியூஸ். இது நீங்க மறுக்கவே முடியாது. அப்படி ஒரு துறையில் இவ்வளவு பேரால அது சாதிச்ச பிள்ளைங்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்களேங்க. எல்லாம் நம்ம விட்டு ரொம்ப இயலாத பிள்ளைங்க. அதுவும் இன்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு அன்பு குழந்தை சகோதரி வீராங்கனை ஸ்னேகா, ஜிம்னாஸ்டிக். அந்த குழந்தை ஒரு பதிவு போட்டிருந்தா. அது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாங்களாம் சின்ன பிள்ளையில அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்ப்போம். பஸ் ஸ்டாண்ட்ல விடுங்க, நம்ம இனி கிண்டல் பண்ணுவோம். நீ என்ன கம்பி மலையா நடக்க போற, நீ என்ன வளையத்துக்குள்ளையா நுழைய போற அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுவோம்ல. அது எளிய பிள்ளை. அந்த குழந்தை ஒரு விஷயத்தை ஒத்துக்குச்சு. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். எங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி கயிறுல நடந்து கம்பியில நடந்து கை நீட்டுவாங்க. நானும் அதே போல நீட்டி இருக்கேன். எனக்கு என்ன தெரியுமா பெரிய ஆச்சரியம்? அடுத்தவர்களிடம் கை நீட்டிய அன்பு குழந்தையை இன்றைக்கு அரசு அதிகாரியாக கையெழுத்து போட வைத்த அந்த திட்டம் நம்முடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மட்டும்தாங்க. அந்த குழந்தை அவ்வளவு அழகா கோட் ஷூட் போட்டு மேடையில நிக்குது. நான் பார்த்த சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த குழந்தை ஜெயிச்சதா நான் நினைக்கல. இனி அந்த குழந்தையினுடைய சமுதாயமே ஜெயிச்சிரும். அந்த குழந்தை ஏதோ ஒரு வகையில வழிகாட்டிரும். இதை விட வேற என்னங்க வேணும்? இப்ப சமீபத்துல இன்னும் கூடுதல் ட்ரெண்டான கண்ணகி நகர் கார்த்திகா. எனக்கு அவ ஜெயிச்சதுல பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஜெயிச்ச பிள்ளைங்களை எடுத்து பாருங்களேன். தான் மட்டும் ஜெயிக்க கூடாது, தன்னை சார்ந்தவர்களும் ஜெயிக்கணும்னு நம்முடைய மரியாதைக்குரிய உதயநிதி அண்ணன் அவர்கள்ட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இங்க ஒரு மைதானத்தை உருவாக்கி எல்லா பிள்ளைகளும் விளையாடுவதற்கு ஏதாவது ஒரு வகை பண்ணுங்கன்னு சொன்னப்போ அடுத்த நொடி செய்து தருகிறேன் என்று சொன்ன ஆட்சி நம்முடைய ஆட்சி. அதை மறுக்கவே முடியாது. அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா கேரம் விளையாடக்கூடிய கீர்த்தனா 21 ஒற்றையர்கள்ல ரெட்டையர்ல அணியில விளையாண்டு சாம்பியன் அடிச்சு நம்முடைய நாட்டிற்கு பெருமை தேடி கொடுத்தவள். அந்த விருதை வாங்கிட்டு போய் அவ ஒரு பேட்டி கொடுத்திருந்தா. அந்த விருதை வாங்கிட்டு போய் அதை வைக்கிறதுக்கு அவ வீட்டுல இடம் இல்லையா. அவ வீடு அதை விட ரொம்ப சின்னம். அதை வைப்பதற்கு கூட என் வீட்டுல இடம் கிடையாது. அதனால அதை கொண்டுட்டு போய் நான் என்னுடைய அலுவலகத்திலே வச்சுட்டேன். அந்த விளையாட்டுத்துறை இருக்கும்ல, அந்த அலுவலகத்திலே வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இருப்பதற்கு இடம் இல்லாதவர்கள் கூட, அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறவர்களை கூட சரியாக திட்டமிட்டு இந்த உயரத்தில் கொண்டு போய் வைக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியால மட்டும் நாங்க வைக்க முடியும். எவ்வளவு அழகு! அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஊக்கத்தொகை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகை கொடுத்து உங்களுடைய படிப்பையும் விளையாட்டையும் உயர்த்திக்கங்க. அதே மாதிரி காசிமா, சகோதரி காசிமாவோட நான் பயணிச்சேன். நான் துபாய் போனேன். அவளோட என் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தா. அவ கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே போனேன். அப்ப நான் அவள்கிட்ட கேட்டேன், எப்படி கேரம்லாம் பயங்கர கஷ்டம், இப்படி நீங்க ரொம்ப நுண்ணிப்பா விளையாடணும், விளையாட்டை பத்தி இவ இவ்வளவு பேசுறாளேன்னு நீங்க என்னை சந்தேகமா பார்க்காதீங்க. ஐ எம் ஏ பிளேயர். எல்லாத்தையும் சந்தேகமா பாத்தீங்கன்னா நான் பேசவே மாட்டேன். நான் உண்மையிலே ஒரு நல்ல பிளேயர் தம்பி. என்னை விளையாட விடாம தடுத்ததே எங்க குடும்பம் தான். நான் ஓட்ட பந்தயத்துல பயங்கரமா ஓடுவேன். எங்க பாட்டி சொன்னுச்சு, ரொம்ப வேகமாலாம் ஓடக்கூடாதுன்னு. இருந்தாலும் நான் எப்படியாவது கத்துக்கணும்னு கத்துக்கிட்டு கடைசியா எங்க பாட்டிட்ட போய் சொன்னேன், நான் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்னு. அப்படியெல்லாம் ஓடக்கூடாது, அப்புறம் நீ ஓடி போயிருவ, வேணான்றுச்சு. நினைச்சு பாருங்க, ஓட மாட்டாங்களா? நான் எவ்வளவு நல்ல குழந்தை. அப்படி விளையாடணும். நான் விளையாண்ட விளையாட்டுலாம் அதிகபட்சமா என்னங்க, பல்லாங்குழி, ஏத்தலக்கா இறக்கலக்கா, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இவ்வளவுதான் விளையாண்டுருப்போம். சகோதரி காசிமாவோட நான் பயணிச்சேங்க. அவர்கிட்ட பக்கத்துல உட்காந்து நான் கேட்டுட்டே வந்தேன், எப்படி தங்கம் அது ரொம்ப கஷ்டம் இல்ல அந்த கேரம், எப்படி இப்படி விளையாண்ட அப்படின்னு. அந்த குழந்தை ரொம்ப அழகா சொன்னான், எங்க அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, எங்க அப்பாவுக்கு அந்த ஆட்டோ சொந்த ஆட்டோலாம் கிடையாது. என்னுடைய அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா நிஷாக்கா? எங்க அப்பாவுக்கு ஒரு சொந்த ஆட்டோ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்க்கா. அப்போ ஓட ஆரம்பிச்சவதான். இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் என்னுடைய கனவு மட்டுமல்ல, என் குடும்பத்தினுடைய கனவும் நிறைவேறுச்சுன்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து உதவியது நம்முடைய முதல்வர் அவர்கள். அதை விட எனக்கு அதெல்லாம் ஹைலைட் இல்லைங்க. அந்த குழந்தை துபாயில நாங்க நிகழ்ச்சி பண்ண இடத்துல எங்களுக்கு ஐபோன் கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு தங்கம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த தங்கத்தை வாங்கிட்டு அந்த தங்க மகள், எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது.
அந்த தங்கத்தை வாங்கிட்டு என்னைய பார்த்து சொன்னா, நான் தங்கத்தை பார்த்ததே இல்லக்கா அப்படின்னா. எவ்வளவு வறுமையின் பிடியில் இருந்து வளர்ந்த குழந்தை, அவங்களுக்கு தாங்க தெரியும் இந்த திட்டம், இந்த ஆட்சி எவ்வளவு அவர்களை உயரத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறது என்று. படிப்பவர்களுக்கு நல்ல படிப்பு, உழைப்பவர்களுக்கு நல்ல உழைப்பு, வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை, ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா வகையிலும் உயர்வு என்று நம்முடைய ஆட்சியில் மட்டும்தான் அனைவரையும் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை போன்ற கலைஞர்களை, எங்களை போன்று வளர்ந்து வரும் கலைஞர்களை எல்லா மேடைகளிலும் ரொம்ப தைரியமாக மேடை ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய என்னுடைய அண்ணன். நான் இன்னமும் விளையாட்டெல்லாம் அவர்கிட்ட நல்லா நகைச்சுவையா கூட அண்ணனை பேசுவேன், கோச்சிக்கவே மாட்டாங்க. நம்முடைய முதல்வர் அவர்களால் நீங்கள் சேகர் பாபு அல்ல, செயல் பாபு என்று பாராட்டு பெற்றார். ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர் சாக்ரிஃபைஸ் பாபுனே நாங்க சொல்லுவோம். எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்று மக்களுக்காக எல்லா நாளும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஐயா புலவர்